வ- வணக்கம் மக்களே. ஆஹ் இன்னைக்கு வந்து நேற்று ஒரு நியூஸ் பார்த்தது தான். அந்த ரெண்டு குழந்தைகளையும் கொண்ட அந்த ஒரு பேய் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து வாழ்நாள் சிறை போட்டிருக்காங்க. இந்த வாழ்நாள் சிறையெல்லாம் அதுக்கு சரிப்பட்ட ஒரு தண்டனை கிடையாது. ஏன் ஜெயிலில் உக்காந்துக்கிட்டு சோறை திண்டுக்கிட்டு உயிர் வாழ்றதுக்கு அது ஒரு தண்டனைங்களா? ம்? ரெண்டு குழந்தைகளையும் தூக்கு மாத்திரை போட்டு கொண்டிருக்கு. ம்? இது தாய் இல்லைங்க, பேய். ம். ஒரு கள்ள தொடர்பு. அவன் கூட போறன்னா நீ போய் தொலை. என் கூட எங்கிட்ட ஓடி போ. பிள்ளைகளாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. அந்த மூஞ்சியில பார்த்தா கூடவா தெரியல. இது என்ன? உன்னை அவன் கூட இருக்கான்னு சொன்ன, அங்கிள் கூட இருக்கான்னு சொன்னான்னா அது கோவம் வந்துருச்சாக்கு. இந்த மூஞ்சியாலலாம் அப்படியே தண்டனை கொடுக்குங்க. இந்த தண்டனை பத்தாது. ஆன் த ஸ்பாட்ல அப்படியே மரண தண்டனை அப்படியே கொடுத்துடணும். முடிஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், லைவாவே வச்சு போட்டு தூக்கில் தொங்க விடுங்க. அப்பயாவது திருந்தட்டும். இந்த ஜென்மங்கள்லாம் அப்படி பண்ணுறதுக்கு அப்படியே பயப்படணும். இதுக்கெல்லாம் உயிரோடு இருந்து என்ன செய்ய? ஜெயிலில் எதுக்கு போடுறீங்க? போய் சோறை தின்னுக்கிட்டு உசுரோடு இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் செலவுக்கா? பாவம் அந்த பச்சை பிள்ளைங்க. ஒழுங்காக கவர்மெண்ட்டு சட்டத்தை வந்து திருத்துங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆன் த ஸ்பாட்டில் தண்டனை, மரண தண்டனை, அவ்வளோதான். அது லைவாக தண்டனை வரும்னு ஒரு அறிக்கையை வந்து அறிவித்து அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுங்க. அதுதான் நல்லது. என்னோட கோரிக்கை அதான். அதுக்கெல்லாம் ஜெயிலில் வைக்கிறதுக்கு போல விஷத்தை வச்சு கொண்டுருங்க. கருணை கொலை மாதிரி இல்லை, கருணை கிடையாது, மரண தண்டனை. நீங்களே விஷத்தை வச்சு சோத்தில் வச்சு கொண்டுருங்க. அதுதான் நல்லது.